எல்லா ஜோதிட நண்பர்களுக்கும் வணக்கம். இப்பொழுது காலபூச ராசியாகிய மேசராசி முதல் ராசிக்கு வரக்கூடிய மார்ச் மாதம் 29ஆம் தேதி மேலே வரக்கூடிய சனி பெயர்ச்சியை பற்றி மேசராசிக்கு சொல்லியிருந்தோம். இதற்கு அடுத்த ராசியாக காலபூச ராசிக்கு 2வது ராசியாகிய ரிஷபராசிக்கு இப்போது எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ராசியாக பார்க்கறது சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம ரிஷபராசியை பார்க்க போகிறோம். முதல் வீடியோ 4 வீடியோ கிட்டத்தட்ட மேசராசியை பற்றி போட்டிருந்தோம். அதுக்கு வரக்கூடிய 3 நட்சத்திரங்கள் இருக்கிறது. அஸ்வினி, பரணி, கீர்த்திகை நட்சத்திரத்தை பற்றி போட்டிருந்தோம். இப்போ அதுக்கு அடுத்த ராசியாக வரக்கூடிய ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீட நட்சத்திரம் 3 நட்சத்திரங்கள் ரிஷபராசியில் இருக்குது. ரிஷபராசி, ரிஷப லக்னம் இது ரெண்டுமே இருந்தால்தான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள்லாம் ஒன்று மாதிரியே வரும். ஒன்று ரிஷபராசியாக இருந்து லக்னம் பார்த்திங்கன்னா 12 கட்டங்களில் வேறு இடங்களில் லக்னம் இருந்ததுன்னா அது கண்டிப்பாக மாறி வரும். நான் சொல்கிறது முழுக்க ரிஷபராசி, ரிஷப லக்னம் இதற்கு சொல்லக்கூடிய பலன்கள் பூரா கிட்டத்தட்ட 75%, 50% கண்டிப்பாக சரியாக இருக்கும். காரணம் கேட்டிங்கன்னா கிரகங்கள் அதோடைய பலத்தை கொடுக்கறது பார்த்திங்கன்னா தசாபுத்திகளை தான் அதிகமாகவே கொடுக்கும். நம்மளுடைய கோச்சாரம் சொல்லக்கூடாது ஒரு 25%, 50% கோச்சாரங்கள் வேலை செய்யும். பாக்கி 50% தசாபுத்திகள் நம்ம பிறக்கும்போது என்ன திசையில் பிறக்கிறோமோ அந்த திசைகள் தான் வேலை செய்யும். திசையும் ஒன்றாகி வரக்கூடிய கோச்சாரமும் கூட சப்போர்ட் பண்ணி வரக்கூடிய அஷ்டவர்க்கங்களுடைய அது சப்போர்ட் பண்ணி ஏகாதிபத்தியம் சொல்லிவிட 337 படல்கள் இன்னும் மேற்கொண்டு சப்போர்ட் பண்ணிச்சுன்னா இந்த கோச்சாரத்தோடு சேர்ந்து யோக நிலைகள் வேலை செய்யும். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் நினைக்கிறீங்க எல்லா விஷயமும் வேலை செய்யும். அதை விட்டுட்டு கோச்சாரமும் வேலை செய்யலை, அஷ்டவர்க்கமும் வேலை செய்யலை, தசாபுத்திகள் வேலை செய்யலைன்னா ஆனால் ரிஷபராசிக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னதான் 8.5 கோடி மக்களை 12 ராசிகளுக்கும் டிவைட் பண்ணிட்டோம்னா 40%, 45% வரும். அதில் 15% பார்த்தோன்னா பெரிய கோடீஸ்வரர்லாம் இந்த ரிஷபராசியில் இருப்பாங்க. பெரிய தொழிலதிபராக இருப்பாங்க. பெரிய கவர்மெண்ட் போஸ்டிங்கில் இருப்பாங்க. பாதி பேர் ப்ரைவேட் போஸ்ட்டில் இருப்பாங்க. பாதி பேர் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இதை நம்ம 3 டிவைடாக பிரிச்சிட வேண்டியதான். 15 பிரிச்சுனா 15 லட்சம் பேர் மட்டும் பார்த்திங்கன்னா உயர்வான பதவியில் பயங்கர லாபத்தில் இருப்பாங்க. 15 லட்சம் பேர் பார்த்திங்கன்னா நடுத்தரமான குடும்பத்தில் இருப்பாங்க. 15 பேர் பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கே சிரமப்படுவாங்க. அன்னாடும் பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. காரணம் என்ன கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். அதாவது ஒவ்வொரு மனிதனும் ஒரு தாயின் கருவறையிலேருந்து தான் பிறக்கிறோம். அந்த தாய் இன்னொரு கருவறையிலேருந்து தான் பிறக்கிறாங்க. இப்படி பிறந்து வந்துகிட்டு இருக்கும்போது இது எங்கேருந்து நம்மளுடைய ஒரு பிறப்பு வருதுன்னா நம் முன்னோர்களுடைய பிறப்புலேருந்து தான் நம்ம பிறக்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா கர்மாக்கள்னு இருக்குது. 3 கர்மாக்கள் இங்கே இருக்கிறது. அதாவது சஞ்சித கர்மா, பிராத்த கர்மா, ஆகாமிய கர்மான்னு சொல்லிட்டு 3 கர்மாக்கள் இருக்கிறது. அந்த கர்மா எதுலங்க உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களோட வழியில் தான் உற்பத்தி ஆகுது. 9 கிரகத்துக்கும் 9 வகையான கேஸுகள் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு நைட்ரஜன் கேஸு, கார்பன் டை ஆக்சைடு, ஹீலியம் இப்படின்னு சொல்லுவாங்க. இதே சித்தர்கள் பாஷையில் சொல்லப்போனால் பிராணன், அபானன், உதானன், தேவதத்தன், களஞ்சியன், கூர்மனன், வியாழன் இப்படி 9 வகையான கேஸுகள் இந்த பூமியில் வந்து போய் கொண்டு இருக்கிறது. வானமண்டலங்கள்லேருந்து டெய்லி வந்து போய் கொண்டு இருக்கிறது அப்படின்னு சித்தர்கள் தன் நூலில் எழுதி வச்ச பதிவிடுகள் இருக்கிறது. சித்தர்கள், யோகிகள் எல்லாரும் எழுதி வச்ச பதிவிடுகள் இருக்கிறது. அந்த கேஸு ஒரு தாயின் கருவறையிலேருந்து முதல் சுவாசத்தில் பிறக்குது. அப்படின்னு ஒரு மூச்சை விடும்போது இந்த 9 வகையான கேஸுகள் உள்ளே போய் அந்த குழந்தையோட மூச்சு காற்றுக்குள்ளே போயிடுச்சுன்னா உள்ளே இருக்கிற பார்த்திங்கன்னா மூலாதாரம், சுவாதிசனம், அனார்கதம், மணிப்பூரகம், விசுத்தி, ஆக்ன, துரியம் இப்படி சக்கரங்கள் உள்ளே இருக்குது. இதில் பூரா எல்லாத்துலேயும் இப்போ ஒவ்வொரு படிவு நிலைகளில் போய் உட்காந்துரும். இப்படி உட்காரும்போது தன் முன்னோர்கள் செய்த ஏற்கனவே 3 கர்மாக்கள் சொல்லிவிட்டேன். சஞ்சித கர்மா, பிராத்த கர்மா, ஆகாவிய கர்மா. நீங்கள் என்னென்ன புண்ணியம் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த கர்மாக்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கும். போன ஜென்மத்தில் நிறைய புண்ணியங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இப்போ பிறக்கக்கூடிய குழந்தைகள் அவங்களுடைய ஜீனில் பிறக்கக்கூடிய குழந்தைகள், கேரண்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு பூரா யோகங்களாக இருக்கும். நீங்கள் அப்பொழுது ஏகப்பட்ட பாவங்கள் பண்ணிவிட்டு மாடு, பசுமாடு வீட்டில் உள்ள குழந்தைகளை வதம் பண்ணிவிட்டு அங்கே கல்யாணம் நிறைய பேருக்கு பண்ணி வைக்க பெண்கள்லாம் வதம் பண்ணுறது, பெற்ற தாய் தந்தைகளை பயங்கரமாக கொடுமை பண்ணுறது, அதற்கு பிறகு அங்கே தொழில் செய்கிறவங்களுக்கு சம்பள பணம்லாம் கொடுக்காம எல்லா பணத்தையும் நாமளே அடித்து சாப்பிட்றது, வரக்கூடிய மக்களுக்கு விவசாயத்தில் நிலங்களம்லாம் பிடுங்கிட்டு அயோக்கியத்தனம் பண்ணுறது, இது பூரா நீங்கள் செஞ்சுட்டு இறந்துட்டிங்கன்னா உங்களுடைய ஜீனு இந்த பூமியில் 9 வகையான கேஸில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கும். இது இயங்கிட்டு இருக்க கேஸு நீங்கள் அந்த ஜீனாக பிறந்துங்க வந்தீங்கன்னா நீங்கள் இந்த பூமியில் என்ன செய்வீங்க?
அப்பொழுது நீங்கள் ரிஷபராசியாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? நீங்களே யோசிச்சுக்கிங்க. இதில் 45 லட்சம் மக்களில் 15 லட்சம் மக்கள் ஒருவராக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாவப்பட்ட ஜென்மத்தில் தான் வருவீங்க. அப்போ கண்டிப்பாக இந்த பாவத்தை நீங்கள் இந்த பூமியில் தீர்த்தே ஆகணும். அதை தீர்க்கறதுக்கு தான் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு சிரமங்களை அதிகப்படுத்தும். அப்போ யோகங்கள் வேலை செய்யுமா, பாவங்கள் வேலை செய்யுமா? பாவங்கள் தான் அதிகமாக வேலை செய்யும். அவங்க இப்போ கமெண்ட் போட்டிங்கன்னா அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்கிறேன்? ஏற்கனவே செஞ்ச ஒரு கர்ம பாவத்தில் தான் நீங்கள் அனுபவிச்சுட்டு போயிட்டுருக்கீங்க. எனக்கு ரிஷபராசி, இப்போ எனக்கு யோகமாக தானே இருக்கணும், எனக்கு ஏன் எதுவுமே நடக்க மாட்டேதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் போடுறீங்க. இந்த கமெண்ட்டுக்கெல்லாம் நீங்கள் என்ன முன்னோர்கள் செய்தார்களோ அந்த பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ராசியில் எல்லாமே வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதனால் அதாவது மேச ராசிலேருந்து மீன ராசி வரைக்கும் எல்லாருக்கும் கஷ்டங்களை கொடுக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். இதே 7ஆம் நாட்டு சனியில் இருக்கிற மீனராசிக்காரங்களும் கோடீஸ்வரன் இருக்காங்க. டெய்லி அவங்க பேர் புகழ் அவங்களுக்கு எந்த ஒரு கலங்கம் இல்லாமல் டெய்லி போயிட்டுருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு மூச்சு காற்றுலையும் ஒவ்வொரு சக்கரங்கள் இயங்கி கொண்டு இருக்கிறது. யாருக்கு எந்தெந்த கஷ்டங்களோ அந்த சக்கரத்தில் உட்காந்து அவங்களுடைய சமநிலை ஆக்கிக்கிற அளவுக்கு நம்ம உடம்புல தெம்பு இருக்குது. இறைவன் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறான். மூச்சு காற்று நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது நாம தான் சிந்திக்கணும். அதனால் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய மூச்சு காற்றில் வச்சு இந்த கிரகங்களை என்ன வேணால் செய்யலாம். அது நீங்கள் தான் யோசிக்கணும். அதற்கு பிறகு டெய்லியும் செய்யக்கூடிய வேலையை கரெக்டாக செஞ்சு உழைப்பில் வரக்கூடிய கூலியை வச்சு நான் கரெக்டாக சாப்பிட்டோம்னா நமக்கு எந்த ஒரு பாவம் இல்லை. அடுத்தவங்களுக்கு தீமை பண்ண நினச்சோம்னா கிரகங்கள் நம்மளை விடாது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா கிரகங்கள் மனித ரூபத்திலையும் வாழுது, காற்று ரூபத்திலையும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது, பஞ்சபூதங்களுக்குள்ளே இயங்கி கொண்டு இருக்கிறது. அதனால் நீங்கள் என்ன செய்தாலும் அது திருப்பி உங்களை அடிக்க ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி விட்டாலும் வரக்கூடிய அடுத்த தசாபுத்திகள் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு திசை, அதாவது கேது திசையாக இருக்கட்டும், சூரிய திசையாக இருக்கட்டும், சந்திர திசையாக இருக்கட்டும், புதன் திசையாக இருக்கட்டும், ராகு திசையாக இருக்கட்டும், ஒரு திசை உங்களை கொடுக்குதுன்னா இன்னொரு திசை நீங்கள் சம்பாரித்து வச்ச காசை அதை அழிக்க ஆரம்பிச்சிடும். காரணம் என்ன கேட்டிங்கன்னா திசைகள் ஒன்றோடு ஒன்று பகை கொண்டது இருக்குது. ஒரு திசைக்கு 8 திசை பகை கொண்டது. ஒரு திசைக்கு 9-8 புத்திகள் பகையாக இருக்கும். ஒரு புத்திக்கு 9 அந்தரங்கள் பகையாக இருக்கும். ஒரு அந்தரத்துக்கு 9 சுச்சமங்கள் பகையாக இருக்கும். ஒரு நாளில் 7 நாளில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனுக்கு ஒவ்வொரு யோகங்கள் கிடையாது, பாவங்கள் உண்டு. 7 கிழமையும் எல்லாருக்கும் நல்ல கிழமைகள் கிடையாது. வரக்கூடிய 30 தேதிகளில் 30 தேதியும் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணாது. 15 நாள் நல்லாயிருக்கும், 10 நாள் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். தவிர பாக்கி நாட்கள் எல்லாருக்கும் நல்ல நாட்கள் கிடையாது, கெட்ட நாட்கள் தான். அதனால் ஒரு மாதத்தில் வரக்கூடிய நாள் எந்தெந்த நாள் நல்ல நாளோ அந்த நாட்கள் மட்டும் தான் செய்யணும். 30 நாள் ஒரு மனிதனுக்கு சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஞானிகளாக இருக்கணும். இல்லைன்னா இந்த கிரக மண்டலில் நீங்கள் பிறக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. காரணம் என்ன கேட்டிங்கன்னா இந்த பூமியில் பிறந்து கர்மஸ்தர்கள், அதாவது இந்த பூமியில் பிறந்தாலும் எல்லாருமே கர்மஸ்தர்கள் தான். இந்த கர்மஸ்தர்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வாழக்கூடிய டேட்டு, நட்சத்திரம், கரணயோகங்கள், இந்த 9 கிரகத்தோட பிளானட்டு மூலியமாக தான் வாழ்ந்தாகணும். சூரியன் எங்கெங்கெல்லாம் அடிக்குதோ அந்த இடமெல்லாம் கர்மஸ்தர்கள் கொண்ட இடம். அதனால் இதுலேருந்து யாருமே தப்பிக்க முடியாது. அதனால் இதை தாண்டி வானமண்டலங்கள் நம்ம பிறக்கக்கூடிய இருந்தாங்கன்னா இந்த கிரகத்தில் சிக்க மாட்டோம். அதனால் இந்த பூமியில் பிறந்த அனைத்து பேருமே கிரகஸ்தர்கள்னு சொல்லிக்கலாம். காரணம் கேட்டால் 9 கிரக மண்டலம் வாழ்கிற இடத்துல தான் நம்ம வாழ்கிறோம். அதனால் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு முக்கியமான பாயிண்ட் சொல்கிறேன், இதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எந்த நட்சத்திரமோ உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 3வது நட்சத்திரம் கண்டிப்பாக பகையை கொடுக்கும். உங்கள் நட்சத்திரத்துலேருந்து 3வது நட்சத்திரம், நீங்கள் உங்கள் நட்சத்திரத்தை எடுத்து வரக்கூடிய காலண்டரில் பாருங்கள். 2வது நட்சத்திரத்தை விட்டுருங்க, 3வது நட்சத்திரத்தை பார்த்துக்குங்க. இந்த 3வது நட்சத்திரத்தில் நீங்கள் எல்லா வேலையும் செய்யுங்க. இதுக்கான அடுத்த வீடியோவில் நட்சத்திரத்தை நான் சொல்லி தனியாக போடுறேன், அதை எடுத்து நோட் பண்ணிங்க, கண்டிப்பாக பார்த்துக்குங்க. நான் இந்த வீடியோ பார்த்தேங்க, அந்த வீடியோ பார்க்கலிங்கலாம் சொல்லாதீங்க, எடுத்து நோட் பண்ணி வச்சிங்க. இதில் நடக்கக்கூடிய விஷயத்தை அப்படியே எடுத்து நான் உண்மையாக சொல்கிறேன். இதை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக நடக்கும். கர்மஸ்தர்கள் செய்யக்கூடிய வேலைகள் என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த கிரகங்கள் எப்படிலாம் இருக்குது, இந்த கிரகங்கள்லாம் என்னென்ன செய்ய போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்து நோட் பண்ணுறேன். இதை பாயிண்ட்டாக நோட் பண்ணிக்க. அதாவது வரக்கூடிய மார்ச் 29 மேலே சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா கும்பத்துலேருந்து சனி மீனத்துக்கு போயிடும். இந்த மீனத்தோட சனி யாருன்னு கேட்டிங்கன்னா 9-10 கூடியவன் ரிஷபராசிக்கு. அந்த சனி யாருன்னு கேட்டிங்கன்னா ரிஷபராசிக்கு மிகப்பெரிய ஒரு நட்பு கிரகம். ரொம்ப சுக்கிரனுக்கு பிடிச்ச யாருன்னு கேட்டிங்கன்னா புதனும் சனியும் ராகுவும் சுக்கிரனுக்கு இணையான நண்பர்கள். அதாவது என்னென்ன தப்பு பண்ணாலும் சனி விட்டு கொடுத்து போயிடும், சுக்கிரன் என்ன தப்பு பண்ணாலும் சனி விட்டு கொடுத்து போயிடும். ஏன்னு கேட்டால் இவங்கெல்லாம் ஒரு அணி. யாரெல்லாம் ஒரு அணின்னு கேட்டிங்கன்னா ராகு, சுக்கிரன், புதன், அதற்கு பிறகு சனி, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகரி. அதனால் இவங்களுக்குள்ள எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடுவாங்க. இவங்க எங்கே இருக்காங்க கேட்டிங்கன்னா அதாவது ரிஷப ராசி ரிஷப லக்னத்திற்கு 11ஆம் இடத்துல இருக்காங்க. சூரியன்,
சந்திரன், புதன், சுக்கிரன், ராகு, கிட்டத்தட்ட 6 கிரகம் வரக்கூடிய மார்ச் 29 மேலே 6 கிரகம் ரிஷப லக்னத்து 11ஆம் இடத்துக்கு போயிடுது. அதாவது 2, 5ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கும், 4ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கும், 1, 6 கூடியவன் 11ஆம் இடத்தில் இருப்பார். அதுக்கு பிறகு ராகு 11ஆம் இடத்தில் இருக்குது, 9, 10 கூடிய சனி 11ஆம் இடத்தில் இருக்கும். இப்படி இருந்துட்டுனா இந்த ரிஷபராசிக்கு என்னங்க நடக்கும்? நான் சொல்கிறேங்க, குரு இருந்தாலே கோடி புண்ணியன்னு சொல்லியிருக்காங்க. தட்சிணாமூர்த்தி குரு பகவான் இருந்தால், அதாவது 8, 11 கூடியவன் லக்னத்தில் இருக்காங்க. 8, 11 கூடிய லக்னத்தில் இருந்தால் அந்த ரிஷபராசிக்கு என்னங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் எடுத்த உடனேங்க கல்யாணம் நடக்குங்க. இந்த குரு பயிற்சி ஆன ஒரு பயிற்சி பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னத்தில் இருக்கிறனாலே அது 7ஆம் பார்வையாக பார்த்துரும், விருச்சகத்தை பார்த்துரும். அப்படி பார்த்துட்டாலே அவங்களுக்கு முதல் எடுத்த உடனே கல்யாணம் நடக்குங்க. அந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு, ரிஷப லக்னக்காரங்களுக்கு அது எழுதி வச்சுங்க. அதற்கு பிறகு அது 5ஆம் பார்வையாக கன்னியை பார்க்குங்க. அவங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்குங்க. கருமுட்டைகள் உற்பத்தி ஆகக்கூடிய டைம்ஸாக கொடுத்துருங்க. அது ஏன்னா இது நான் அடித்து சொல்லலாம். ஏன்னா குரு பார்வை கோடி புண்ணியம். குரு எங்கே பார்த்தாலும் அதோடைய வேலையை கரெக்டாக செய்வாங்க. அதற்கு பிறகு அவங்க வீட்டில் குலவைத்து கோயிலில் பூஜை நடக்குங்க. அவங்களுடைய குலத்தில் பயங்கரமான விசேஷம் நடக்கும். காது குத்தி எல்லா விசேஷங்களும் நடக்கும். அவங்க குலதெய்வத்தில் கும்பாபிஷேகங்கள் நடக்கும். ரிஷபராசிக்காரர் ரிஷப லக்னத்திற்கு. அதில் இல்லாமல் 7, 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்குது. 7, 12 கூடியவன் 2ஆம் இடத்துல இருந்தால் என்னங்க நடக்கும் அப்படின்னா, அதுவும் 2ஆம் இடம்ங்கிறது குடும்பம், 12ஆம் இடங்கிறது வெளிநாடு போகிறது. இந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்க மிதுனத்தில் அந்த செவ்வாய் இருந்தாலே வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் வந்து உண்டு. 2ஆம் இடங்கிறது வெளிநாடு, 12ஆம் இடங்கிறது வெளிநாடு, 2ஆம் இடங்கிறது குடும்பம், 7ஆம் இடங்கிறது கல்யாணம் ஆகக்கூடிய டைம். அதே டயத்தில் இந்த செவ்வாய் வந்து மிதுனத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகும். அதே டயத்தில் பிறக்கிற குழந்தைகளுக்கு அது செவ்வாதோஷம். 2ஆம் இடத்துலையும் 2, 4, 7, 8, 12ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாதோஷம். அது எந்த இடம் தெரியுங்களா? 1 மிதுனம், 2 கன்னி. இப்போ வரக்கூடியதில் ரிஷபராசி ரிஷப லக்னத்திற்கு 2ல் செவ்வாய் இருக்குது. இப்போ பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா 6 கிரகம் ரிஷபராசி ரிஷப லக்னத்திற்கு 11ஆம் இடத்துல இருக்கும், 2ல் செவ்வாய் இருக்கும். இது எப்போங்க மாறும் அப்படின்னு பார்த்தா, ஏப்ரல் 3ஆம் தேதி செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னத்திலேருந்து 3ஆம் இடத்துக்கு கடகத்துக்கு வந்துடும். இப்படி கடகத்துக்கு வந்துட்டுனா ரிஷபராசிக்கு செவ்வாதோஷம் கிடையாது. அப்போ 2ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் மார்ச் 29, 30 ஏப்ரல் 2ஆம் தேதி வரைக்கும் கிரகங்கள் மாறக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஆனால் ஏப்ரலுக்கு பிறகு 3ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் வந்து 3ஆம் இடத்துக்கு வந்ததுனால அப்பொழுது செவ்வாயோட மாற்றங்கள் வந்துடும். அதுக்கு முன்னாடி மார்ச் 29, 30, 31, 1, 2 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் வந்து மிதுனத்தில் தான் இருக்கும். அப்பொழுது செவ்வாதோஷம் உருவாயிடும். ஆனால் அப்போ பிறக்கக்கூடிய குழந்தைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிரமங்கள் ஆகிவிட்டு. ஆனால் 11ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரங்கள் இருக்குது ரிஷபராசி ரிஷப லக்னத்தில். ஒரு நட்சத்திரம் பார்த்தோன்னா கார்த்திகை நட்சத்திரம், இன்னொன்று ரோகிணி, 3வது மிருகசீரிட நட்சத்திரம் அதில் இருக்குது. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி 2ஆம் தேதிக்கு மேற்னா கண்டிப்பாக மிதுனத்துக்கு சந்திரன் வந்துவிடும். அப்பொழுது அந்த ராசி அதில் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, லக்னம் விழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மிருகசீரிடத்தில் நட்சத்திரம் முதல் திசை வந்து செவ்வாய் திசையாக வந்துவிடும். அப்போ செவ்வாய் திசை சின்ன வயசில் வர்றதுனால பெண் குழந்தையாக இருந்தால் அது வரக்கூடிய காலங்களில் கொஞ்சம் பாதிக்கும். ஆண் குழந்தையாக இருந்தால் அந்த செவ்வாதோஷம் ஒன்றும் பண்ணுறாது. ஏன்னா சின்ன வயசில் செவ்வாதோஷம் போய்விடும். அதனால் அது ஒரு பெரிய பாதிப்புகள் கிடையாது. இதற்கு பிறகு வரக்கூடிய பாதகாதின்னு சொல்லக்கூடிய 2, 7ஆம் தேதி 2ஆம் இருக்கிறதுனால கண்டிப்பாக பாதகத்தை இது கொடுக்கும். செவ்வாய் சின்ன வயதில் வந்து நிறைய பார்த்திங்கன்னா அந்த குழந்தை பிறக்கிறப்ப பிளட்டோட சர்க்குலேஷன் பண்ணிட்டு உடம்புல ரொம்ப குறைவாக இருக்கும், ரத்தத்தில் பிரச்சனைகள் இருக்கும், இந்த மாதிரி சங்கடங்கள்லாம் அது ஏற்படுத்தும். அந்த செவ்வாய் 11ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனி, சுக்கிரன் இவங்கெல்லாம் பார்த்தா 1, 6 கூடிய 11ஆம் இடத்தில் சூரியனோட 4ஆம் அதிபதி சேர்ந்துருக்கிறதுனால அஸ்தங்கம் ஏற்படும். அதனால் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் வர்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சூரியனுக்கு அஸ்தங்கம் உண்டு. எத்தனை கிரகம் கூட இருந்தாலும் அஸ்தங்கம் ஏற்படுத்தும். புதனுக்கு அஸ்தங்கம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த புதனுக்கும் அஸ்தங்கம் கண்டிப்பாக உண்டு. சூரியனு கூட எந்தெந்த கிரகம்லாம் சேர்ந்துருக்கோ அஸ்தங்கம் உண்டு, அங்கே வக்ரகம் உண்டு. அதனால் அதில் வந்து வக்ரம் அஸ்தங்கம் என்னங்க பண்ணு கேட்டால், அது தசாபுத்திகள் பயங்கர வலுவாயிடுச்சுன்னா இந்த கோச்சாரத்துக்கு போகக்கூடிய விஷயங்கள் எதுவுமே பண்ணாது. அதனால் படிக்கக்கூடியவங்களுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குங்க. காரணம் கேட்டால் குரு 5ஆம் பார்வையை படுத்ததுனால மேற்கொண்டு டிகிரி, அதாவது ஒரு டிகிரியை முடிச்சுட்டாங்க அப்படின்னு பார்த்தா இன்னொரு டிகிரி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சூப்பர் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரு வந்து 5ஆம் பார்வையை பார்த்ததுனால கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்கும். 2வது பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்தை பார்த்துரும். அப்போ படிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் கொடுக்கும். அது எதுவுமே பண்ணாது. அப்போ அந்த டிகிரி எடுக்கிறவங்களுக்கு மேற்கொண்டு ஈஸியாக படித்து இந்த டிகிரியை வாங்கிடுவாங்க ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்க. அதற்கு பிறகு
தொழிலுக்கு என்னங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தா சூப்பரான தொழிலுங்க. ரிஷபராசி ரிஷப லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்தில் இத்தனை கிரகம் இருந்தால் பெரிய பெரிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு அவங்களுக்கு ரூட்டு போட்டு கொடுக்கும். ஏன்னா சனியை வந்து 11ஆம் இடத்துல வந்ததுனால கொஞ்சம் லேட்டாக மந்தமாக தான் இருக்கும். ஆனால் லேட்டாக கொடுத்தாலும் லேட்டஸ்ட்டாக கொடுக்கும். காரணம் என்ன கேட்டால் ராகு இருக்காருங்க. ராகும் சனியும் சேர்ந்தாலும் ராகு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த 3 மடங்காக கொடுக்கக்கூடியது தான் அதோட வேலை. அதனால் ராகு வந்து 3ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துல கேது இருக்கிறது ரொம்ப இதுங்க. இதே வந்து கேது 11ஆம் இடத்துல 5ல் ராகு இருந்தாலும் அதுவும் யோகம்தான். இதே இடத்துல 11ல் ராகு இருந்து 5ல் கேது இருக்கிறதும் மிகப்பெரிய ஒரு யோகம்தான். காரணம் கேட்டிங்கன்னா 5ஆம் இடம்ங்கிறது நம்மளுடைய இறைவனை கும்பிடக்கூடிய இடம். 11ஆம் இடங்கிறது நம்மளுடைய பெரிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய இடம். அதேமாரி 2வது திருமணம் பண்ணுறவங்களுக்கும் இந்த 11ஆம் இடம் செம சப்போர்ட் பண்ணுங்க. அதாவது விடோ இருக்கிறவங்களுக்கு 2வது நம்ம கல்யாணம் ஆகாதவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த டயத்தில் வரக்கூடிய கும்பத்திலேருந்து சனி மீனராசிக்கு மாறுற காலங்களில் மிகப்பெரிய ஒரு யோகத்தை 2வது திருமணத்துக்கு கொடுக்கக்கூடிய யோகத்தை இந்த ரிஷபராசி ரிஷப லக்னத்திற்கு கொடுக்குங்க. அந்த இதில் ஆகாதவங்க கண்டிப்பாக ஜாதகங்கள் இருந்தால் நீ பண்ணீங்க 40 வயசுக்கு மேலே ஆகிப்போச்சுங்க எனக்கு கல்யாணம் ஆகலைங்கன்னா அவங்களுக்கும் கல்யாணம் ஆகும். அதே டயத்தில் எனக்கு விடோ லேடிஸ் இருக்காங்க மறுமணம் நடக்கலைங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த டயத்தில் மறுமணம் ஆகும். ஏன்னா அந்த சனி வந்து ரொம்ப சனி ராகுலாம் அந்த 11ஆம் இடத்துல வந்துட்டா மிகப்பெரிய ஒரு இந்த மாதிரி கல்யாணங்கள்லாம் ரொம்ப சீக்கிரமாக பண்ணி வச்சிடும். அந்த டயத்தில் அவங்க வந்து கல்யாணம் கண்டிப்பாக பண்ணலாம். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கீழே உள்ள செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்லியிருக்கிற விஷயத்தெல்லாம் உள்ளே வாங்குங்க. சும்மா சாதாரண வீடியோ போடுறதில்ல. அதனால் உள்ளே வாங்குங்க. வாங்கி உங்களுடைய கேள்விகள் நல்ல கேள்விகள் கிடைக்கும். உங்களுடைய ஜாதகத்தில் டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து கரெக்டாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்கிட்ட சொல்லுங்கள். உங்களோட வீடியோ எடுத்து என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் யூடியூப்பில் டேரெக்டாக போட்டுடுறேன். இல்லைங்க என்னுடைய சஸ்பென்ஸ் எனக்கு தெரியணும்னா கீழே உள்ள நம்பரில் உள்ள டிஸ்கஸில் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எளிமையாக என்னென்ன செய்கிறது நான் சொல்கிறேன். அது படிக்கிறவங்க இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆகிறவங்க சரி, குழந்தை பிறக்கக்கூடிய அந்த விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதும் சரி, என்ன விஷயம் வேணால் சொல்லுங்கள். உங்களுக்கு அற்புதமாக இந்த ரிஷபராசி நடக்கக்கூடிய விஷயத்தை பூரா சொல்லியிருக்கேன். அதே டயத்தில் மிகப்பெரிய யோகம் நடக்குங்க. அப்படி ரிஷபராசி சொல்ல மாட்டேன். கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டே ஆகணும். லாபத்தில் இருக்கிறவங்க லாபத்தை எடுத்தே ஆகணும். நடுத்தரவாசிகள் நடுத்தர விஷயத்தை நடப்பாங்க. அதனால் இந்த ஒரு கேட்டகரியை ஒரு 3ஆக பிரிச்சுக்கணும். வயதை வந்து 8ஆக பிரிச்சுக்கணும். மனிதனோட ஆயுள் காலங்கள் எத்தனைன்னு கேட்டிங்கன்னா 120 ஆண்டுகள் இப்போ கிடையாது. 70, 80, 90லேயே முடிஞ்சு போயிடுது. அதனால் ஒரு 8 கேட்டகரியாக 12 டிவைடு பண்ணிட்டோம்னா நடக்கக்கூடிய வயதுகள்லாம் என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு பார்த்துக்கலாம். அதனால் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு 11ஆம் இடத்தில் சனி சுக்கிரன் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்கும் உங்களுக்கு. அதாவது செலவுகள்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு செலவுகள்லாம் நடக்கும். ஏன்னா 4ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருந்துட்டால் பேங்க் லோன் எடுக்கிறது, வண்டி வாகனம் வாங்குறது, வீடு கட்டுறது, இதுக்கெல்லாம் நீங்கள் அஸ்திவாரம் கண்டிப்பாக போட்டுடலாங்க. வரக்கூடிய மார்ச் மாதம் 21ஆம் தேதிக்கு மேலே சனி 9, 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு போயிடுங்க. சனி தனியாக நின்னாதாங்க பிரச்சனை. ஒரு கூட்டணி கலவாணிகளோட சேர்ந்துட்டேன்னா அந்த சனிக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா தனி சனி எதுவுமே செய்யாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் முடக்கன், அவன் வந்து நொண்டி. அதாவது ஒரு சனின்னா நொண்டின்னு வச்சிங்க, செயல் இழக்க மாட்டான், மந்தகாரகன். அவனோட செயலில் இழந்து வேலை செய்ய ஒரு சூழ்நிலை கிடையாது. ஆனால் ஒருத்தன் கூட சேர்ந்துட்டான்னு வச்சுங்க, சப்போர்ட் பண்ணுவான். யார் கூட சேர்றான்? ராகு கூட சேர்றான். அழகு படைத்தவன் சுக்கிரன் அங்கே இருக்கான். மூளை படைத்தவன் புதன் அங்கே இருக்கான். அதற்கு பிறகு ஸ்பீடு கரகம் சூரியன் அங்கே இருக்குது. எல்லா பேரும் அங்கே இருக்காங்க. அந்த சூரியன் வந்து 8ஆம் அதிபதியாக சேர்ந்து 11ஆம் இடத்துல ஏகப்பட்ட வேலையை காட்டிடுவான். அவன் 4ஆம் அதிபதியாக 11ஆம் இடத்தில் இருப்பதால் அவனுடைய பங்குக்கு பாதி பங்காச்சும் கொடுத்தே ஆகணும். அதேமாதிரி 2, 5ஆம் அதிபதி மூலக்காரன் 11ஆம் இடத்துல இருக்கான். அவன் மூல வேலையை செஞ்சே ஆகணும். நீச்சமாக இருந்தாலும் நீச்ச பங்கத்தை ஏற்படுத்துவான். ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே சுக்கிரன் உச்சமாக இருக்கிறது. அதனால் லக்னாதிபதி உச்சமாயிட்டானா செம பிரெயின், மூளை, ஆடம், ஆபரணம், சொத்து, வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கணும். நான் சொல்கிற விஷயத்தை நல்லா கேட்கணும். நீங்கள் ரிஷப ராசி ரிஷப லக்கணமாக இருக்கணும். இப்பொழுது தசாபுத்திகள் டச் ஆகணும். அதற்கு அஷ்டவர்க்கம் டச் ஆகணும். கோச்சாரத்தில் போகக்கூடிய படல்கள் உங்களுக்கு மிகப்பெரிய சாதனைகள் இருக்கணும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா புதனை நம்ம இஷ்ட தெய்வம். உனக்கு 2, 5ஆம் அதிபதி புதன் வருவதால் உங்களை புதனுடைய விஷயங்களை நல்லா பிடிச்சிங்க. 5ஆம் இடத்தில் கேது இருப்பதால் நீங்கள் விநாயகர் பெருமானை டெய்லியும் பிடிச்சிக்கலாம். ஒரு விநாயகர் போட்டோ எடுத்து பேக்கெட்டில் போட்டுக்கிட்டு ஓம் கணாதிபதியே நமக அப்படி சொல்லலாம். இல்லைனா ஒரு விநாயகர் உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள விநாயகர் எந்த விநாயகர் இருந்தாலும் அந்த கோயிலுக்கு போய் காலையில் கும்பிட்டுட்டு நீங்கள் போகிற வரைக்கும் உங்களுக்கு சூப்பரான விஷயம் கிடைக்கும். அந்த 11 ராகுக்கு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 ராகு காலத்தில் போய் சிவன் கோயிலில் உள்ள ராகுவை கும்பிடலாம். இல்லைன்னா துர்க்கை அம்மனை வழிபாடு பண்ணலாம். துர்க்கை தான் 11ஆம் இடத்துல லாபத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தை அது கொடுக்கும். அது இல்லாமல் சனீஸ்வரனுக்கு 11ஆம் இடத்தில் சனீஸ்வரன் இருந்தால் சனி வந்து தனியாக கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. அதற்கு
பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் மூர்த்தி தான். அந்த ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா இந்த சனீஸ்வரால் வரக்கூடிய லாபத்தை 3 மடங்கு கண்டிப்பாக மாற்றுவார். அது இல்லாமல் சுக்கிரன் 1 ஆறக்கூடிய 11ஆம் இடத்துல இருந்தால் ஆடை ஆபரணம், வரக்கூடிய வெள்ளி பொருட்கள், வரக்கூடிய இந்த தொழில் வச்சுருக்கவங்களாம் ஜவுளித்துறை, வெள்ளி கடை வச்சுக்கிறவங்களுக்கு, அதுக்கப்புறம் ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கவங்களுக்கு, இந்த மாதிரியான ஜவுளித்துறை, அதுமாரி இந்த டைலரிங்கு ஒர்க்கு, அதாவது கலர் ஜாக்கெட் இவங்க ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த சுக்கிரன் ரிஷபராசி ரிஷப லக்னத்திற்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். நீங்கள் கும்பிடக்கூடிய தெய்வங்கள் ஆஞ்சநேயர் மூர்த்தி, விநாயகர் பெருமான், 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் நீங்கள் கண்டிப்பாக முருகர் கோயிலை கும்பிட்றது இந்த மாதிரியான யோகத்தெல்லாம் உங்களுக்கு 3 மடங்கு அதிகப்படுத்தும். அது இல்லாமல் வரக்கூடிய எல்லா காலமும் உங்களுக்கு பொற்காலமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடித்து அடுத்த வீடியோவில் தாராபலன், அதாவது ஒரு ராசி ஒரு லக்னத்திற்கு தாராபலன்கள் உண்டு. அந்த பலனை அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இதோடு நான் முடித்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.